இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் தனது முன்னாள் மனைவி சாயிரா குறித்து வெளிப்படையாக பேட்டியளித்துள்ளார். இதனால் இருவரும் மீண்டும் இணைய போறார்களா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அப்படி அவர் கூறியது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மணிரத்னம் இயக்கிய ரோஜா திரைப்படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் ஏ.ஆர். ரஹ்மான். எப்போது இவர் தமிழ் சினிமாவுக்குள் என்ட்ரி கொடுத்தாரோ அப்போதிலிருந்துதான் தமிழ் பாடல்களுக்கே தனி புத்துணர்ச்சி பிறந்தது என்று பலரும் சொல்வர். இன்றளவும் இசைக்கடவுளாக இருந்து தன் இசையால் மக்களை ரட்சித்துக் கொண்டிருக்கும் இளையராஜாவின் சாம்ராஜ்யத்திற்கு மத்தியில் இளையராஜாவிடமிருந்து வந்த சிஷ்யன் ஒருவன் இந்தியாவை கொண்டாடும் ஒரு மனிதராக, ஆஸ்கர் நாயகனாக, இசை புயலாக தன் தனித்துவ இசையால் இளையராஜாவிற்கு சற்றும் தான் சளைத்தவன் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பவர் ஏ.ஆர். ரஹ்மான். இளையராஜாவையும் ஏ.ஆர். ரஹ்மானையும் ஒப்பிடாதீர்கள் என்று சிலர் சொல்வர். ஆனால் இந்த இரண்டு ஜாம்பவான்கள் இசைக்கு செய்து கொண்டிருக்கும் பணிகள் எண்ணிலடங்காதவை. ஏ.ஆர். ரஹ்மானை பொறுத்தவரை அவர் வாங்காத விருதுகளும் இல்லை, செய்திடாத சாதனைகளும் இல்லை. எப்போதும் சாந்த சொரூபமாக புன்னகை சிந்தியபடி வலம் வரும் ஏ.ஆர். ரஹ்மானை பெரிய பாய் என்று அவரது ரசிகர்கள் அவரை அன்போடு அழைப்பதுண்டு. 90s காதலா, காதல் ரோஜாவே, 2000ஆம் ஆண்டு முதல் பகுதி காதலா, காதல் சடுகுடு கண்கள் தொடுத்தொடு, 2K காதலா, மணமன மென்டல் மனதில், ஜென்சி காதலா, என்னை இழுக்குதடி என்று காதலுக்கு தன் இசையால் மீனிங் கொடுத்து கொண்டிருப்பவர் ஏ.ஆர். ரஹ்மான். ஆனால் அவரது நிஜ வாழ்க்கையில் காதல் என்பது 29 ஆண்டுகளை தாண்டிய நிலையில் பொய்த்து போக பர்சனல் வாழ்க்கையில் மனம் நொறுங்கி போனார் இசை புயல். இதன் பிறகு மற்ற பல பிரபல ஜோடிகள் மீது விழும் அதே பழி ஏ.ஆர். ரஹ்மான் மீதும் விழுந்தது. அதாவது ஏ.ஆர். ரஹ்மான் வேறு ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அதனால்தான் சாயிராவிடமிருந்து பிரிந்ததாகவும் பல சர்ச்சைகள் எழுந்தது. ஆனால் ஏ.ஆர். ரஹ்மானை தவறாக பேச வேண்டாம் என சாயிராவே அவருக்காக குரல் கொடுத்தார். இதனால் அவர்கள் காதல் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு காதல் இருப்பின் பிறகு எதற்கு தான் இருவரும் பிரிந்தார்கள் என்ற கேள்வியும் ரசிகர்கள் இடையே எழுந்தது. இந்த நிலையில் தற்போது தனியார் யூடியூப் சேனலுக்கு ஏ.ஆர். ரஹ்மான் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்றுள்ளார். அந்த நேர்காணலில் ஏ.ஆர். ரஹ்மானை பெரிய பாய் என தொகுப்பாளனி அழைக்க, அது என்ன பெரிய பாய் சின்ன பாய், நான் என்ன கசாப்பு கடையா வச்சிருக்கேன், அப்படி சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது என சிரித்தபடியே பதிலளித்தார் ஏ.ஆர். ரஹ்மான். இதனைத் தொடர்ந்து மன்னிப்பாயா மன்னிப்பாயா பாடல் குறித்த உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்த போது, நீங்கள் யாரிடம் மன்னிப்பு கோர விரும்புகிறீர்கள் என தொகுப்பாளனி கேட்க, அதற்கு அனைவரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும், என் குடும்பம், என் மகன் மகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், குறிப்பாக என் முன்னாள் மனைவி சாயிராவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பதிலளித்திருந்தார். இவரது இந்த பதிலால் மீண்டும் சாயிராவுடன் ஏ.ஆர். ரஹ்மான் இணைய வாய்ப்பிருக்கிறதா என அவரது ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.